10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அல்லேலூயா. கூப்பிடுறாரு, ஆண்டவரே மன்னியும் ரட்சியும், அவனை காப்பாற்ற. எங்கே மன்னிக்கு எது காப்பாற்றியது? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான் இருக்கு. நம்ம அறகுறையா பாருங்க ஆராதிப்பது, அறகுறையா ஓடுவது, வசனத்திற்கு பயப்படாதது எல்லாம் இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு எச்சரிக்கையான வார்த்தை. இது தேவன் சொன்னபடி தான் வாழணும், கண்ட்ரோல் பண்ணி தான் வாழணும், கட்டுப்பாடோடு தான் வாழணும். அவுத்தடிச்சு விட்ட மாடை போல எங்கேயும் தெருவில் போய் அடிபடக்கூடாது, எதையும் போய் செய்யவும் கூடாது. நம்ம வாழ்ந்த போல வாழ்கிறோம், ஆனால் இங்கேயும் போனது உண்மை, யுத்தம் பண்ணினது உண்மை, ஆனால் அதே சமயத்தில் தேவன் சொன்னபடி செய்யலை. அது தேவனுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துட்டு, இவன் செய்வான், இவனை ராஜாவாக்கினேன், இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா.